தேனி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி தேனி வரும் நிலையில் அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்தியா கூட்டணி சார்பில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இதுபற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சதீஷ். சதீஷ், இந்த ஆர்ப்பாட்டத்தில் என்னென்ன முழக்கங்கள் எழுப்பப்பட்ட ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது? முழு விவரம். நிச்சயமாக, அதாவது தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி இன்று சென்னையிலிருந்து மதுரை விமான நிலையத்திற்கு விமானம் மூலம் வந்து தேனி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள இருக்கிறார். இன்று காலை முதல் நிகழ்வாக மதுரை சாலையில் உள்ள தனியார் பள்ளியில் உள்ள பள்ளி மாணவ மாணவியுடன் கலந்துரையாடுகிறார். பின்னர் சரியாக 12:30 மணி அளவில் சின்னமூர் அருகே உள்ள காமாட்சிபுரம் கிராமத்தில் சென்டெக் வேளாண் அறிவியல் மையத்தில் பெண் விவசாயிகள் மற்றும் தொழில் முனைவோர் மகளிர் சுய உதவி குழுவினர் மற்றும் உருவாவர் உற்பத்தி நிறுவனங்களுக்காக தொழில்நுட்ப கருத்தரங்கில் கலந்து கொள்கிறார். பின்னர் நிறைவாக உத்தமபாளையம் அருகே உள்ள ஆலமலையாம்பட்டி திராட்சை ஆராய்ச்சி நிலையத்தை பார்வையிடுகிறார். இந்த 3 நிகழ்வுகளுக்காக தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி தற்போது வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் வந்து அந்த பள்ளியில் கலந்து கொள்ள இருக்கிறார். இதற்கிடையே ஆளுநர் ரவிக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்திய கூட்டணி சார்பாக கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். இதில் குறிப்பாக பார்த்தோம் என்றால் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி அரசிற்கு எதிர்ப்பாக மக்கள் விரோத போக்கோடு செயல்படுவதாக கூறி அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டம் என்பது தேனி பழைய பேருந்து நிலையத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தை பார்த்தோம் என்றால் திமுக, இந்திய கூட்டணியிலான திமுக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட ஏராளமானோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் 200க்கும் மேற்பட்டோர் அந்த கருப்பு கொடிகள் ஏந்தியவாறு RN ரவிக்கு எதிர்ப்பாக வெளியே செல் என்ற அந்த முழக்கங்களை எழுப்பித்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். தற்போது இந்த பழைய பேருந்து நிலையத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆளுநர் இந்த பாதையில் செல்லாமல் இருப்பதற்காக மாற்றுப்பாதையும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆளுநருக்கு எதிர்ப்பாக தொடர்ந்து இந்த இந்தியா கூட்டணி சார்பாக ஏராளமான முழக்கங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.